இந்த போலீஸ்ல இருக்கிற பொறுக்கியில நான் பொறுக்கி சொல்லணும், தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு பயலை கொலை பண்ணிருக்கிறாங்க, கொலைதாங்க அதுக்கு பேரு, அடிச்சே கொலை பண்ணிருக்கிறாங்க. அப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எங்க தலைவர் 90ல சொன்ன அந்த டயலாக் தான் நான் வருது. இந்த சட்டமும் இந்த போலீஸும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கின்றது உண்மைதானே? ஏங்க, 2 ஆணு அம்மாவும் மகளும் நகையை வந்து அது திரும்ப வரல தெரியுமா? நகையை வந்து வண்டிக்குள்ள வச்சிருந்தாங்களா, நகையை வண்டிக்குள்ள வச்சுட்டு சாவியை கொடுப்பாங்களா? அந்த உறுப்புகள் ஆண் உறுப்புக்குள்ள போட்டுருக்காங்க, காதுல போட்டுருக்காங்க. அவ்வளவு நீதிமன்றமே சொல்லுது இல்ல, நீதிபதி சொல்றாருல. அப்ப அதே நீதிமன்றம் இப்ப வந்து அந்த கொடிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இன்னைக்கு தமிழக முதல்வர் அங்கே போன் பண்ணி ஐயோ என்ன பார்த்து தம்பி பார்த்துக்கிறோம்பா அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் நம்ம பாராட்டுகிறோம். ஏன் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே போலீஸ், வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே போலீஸ். அது மட்டுமல்லாமல் திமுக இருக்கிற சில பொறுப்பாளர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் குற்றம் சுமத்துகிறேன். சட்ட நீதிமன்றம் தெளிவா கொடுத்திருக்கு, நீதிமன்றம் தெளிவா வந்து கொடியை வந்து அவுக்க கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்திருக்கு. அதே மாதிரி எவனையுமே வந்து கோர்ட்ல பிடிச்சி விசாரணைன்னு சொல்லி அடிக்க கூடாது நீதிமன்றத்துல. இவ்வளவு இருந்து நீ செய்யறாங்கன்னா நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க போவது விடுதலை சிறுத்தைகள் அல்ல, உடைக்க போவது போலீஸுக்குள் இருக்கும் சங்கிகள். வெக்கமா இல்லையான்ற நான் திருப்பி விசாரிச்சாங்க எங்க ஊர் மக்கள்கிட்ட. ஏன்னா நீங்க எல்லாம் எப்படா தடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொல்றாரு, யாரும் இல்லாத நேரத்தில் திருடர்களை போல் வந்தார்கள். எவ்வளவுதான் கூட்டணி வச்சு பாண்டு போட்டு நீங்க எங்க தலைவரோட வந்து அப்படி இப்படின்னு பேசி தலைவர் பக்கம் மட்டும் வாங்க வணக்கம் அண்ணே அப்படி இப்படி அப்படின்னு அமைச்சர்களே பேசுவாங்க. இவர் எங்க தலைவர் வந்து ஒரு மனித மாண்பு மிக்க ஒரு மகான் இல்ல, அவர் வந்து அவங்க மன்னித்து விடுவார். ஆனா ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கிறேன். இதோட எனக்கு வந்து 100வது போன் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருந்து பாக்க 100 போன் வந்துருச்சு அந்த ஊர்ல இருந்து. நாளைக்கு போய் நான் கொடி ஏத்துறேன்றாங்க. இப்ப நாளைக்கு போய் எங்க பயிர்களை போய் ஏத்துங்கன்னு சொல்லி அவங்க இப்ப எல்லாரும் எங்க கட்சியோட அமைச்சர் நாளைக்கு காலையில போய் 11 மணி ஏத்துறேன்றாரு. கொடியை போய் ஏத்துனா நீ வருவ, கலவரமாயி ஒரு சிக்கல் ஆகி திருப்பி வந்து கூட்டணியில் சிக்கல் வரணும் ஆசையான்னு கேட்கிறேன். அதே ஆளு கேட்கிறேன், அந்த ஊர்ல எங்களுக்கு செத்த பிறகு சென்று அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு பாதை இல்லை, சுடுகாட்டுக்கு செல்வதற்கு பாதை இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நேரடியாக அமைச்சர் மூர்த்தியை சந்தித்து எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முறையிட்டு இருக்கிறார், என் கட்சியுடைய பொறுப்பாளர் முறையிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு ரோடு போட்டு கொடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. கேட்டோம்னா திராவிட மாடல்ன்றது, எல்லாருக்கும் எல்லான்றது அதை செஞ்சிருக்கணும்ல. நீ ரோட்டை போட்டு கொடுத்துட்டு ஏன் தலைவரே பேசியிருக்கிறாரு சம்பந்தமா? செல்வ பெருந்தகை போயிட்டு திரு ராமதாஸ் சந்திச்சார் இல்லையா? அப்ப சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பு வந்து ஐயா ஸ்டாலினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட போய் சந்திச்சிருக்காரு. அவர் தான் சொல்றாரு விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்குதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதனால கேட்கிறேன், செல்வ பெருந்தகை நான் நாகரிகம் கருதி நான் இப்பொழுது அவரை பற்றி பேச விரும்புகிறேன். தவறான ஸ்டேட்மெண்ட், அதோட நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பேசுறது தப்பான ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு எவன் டைரக்ஷன் கொடுக்குறது எவனும் இங்க பறக்கல, புரியுதா? எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும். இப்படியே எவன் கை வச்சாலும் நாங்க வந்து அப்புறம் உண்மையான சிறுத்தை இந்த முகத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் பின்னாடி கேன்னு கத்தப்படாது. எல்லாம் இந்த உலகம் பார்த்துருக்குது. 90ல் விடுதலை சிறுத்தை என்ன செஞ்சதுன்னு பார்த்துருக்குது, மக்களால் கூட்டணி செஞ்சு வைத்து என்ன செய்யுதுன்னு பார்த்துருக்குது. அரசியல் ரீதியாக அது வந்து களத்துல. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு மேலவலுவில் விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் கொடியேற்றாரு. இன்னைக்கு உங்களுடைய பதிவை நாங்கள் பார்க்குறோம். ஏத்தனை கொடியை வந்து காவல்துறை வந்து இறக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நீதிமன்றம் அண்மையில் வந்து ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய அமர்வு தலைமையிலான அந்த உத்தரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது இருக்கட்டும், குறிப்பாக வந்து இப்போ இந்த நடக்கிறதுலாம் வந்து ஒரு தலைமை நீதிபதியோட பெஞ்சுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், லார்ஜர் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலே பொதுவாக இதெல்லாம் வந்து தடை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த லார்ஜர் பெஞ்ச் என்ன சொல்லுதோ அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அவங்க கொடியை மட்டும் எடுத்து தான் நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கீங்க இல்லையா? இது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லப்பட்டதா கொடி ஏற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அதை மீறி தான் ஏற்றுனீங்களா? இல்லை, அதாவது மேலாவளவில் அங்கே அந்த எங்கள் ஏரியாவில் எங்கள் சேரியில் தலித்துக்கு சொந்தமான இடத்துல தான் ஏற்றப்பட்டிருக்கு. முதல்ல அதை சொல்லிக்கிறேன். பொது இடம் கிடையாது. அந்த கொடி வந்து இன்று நேற்று ஏற்றப்பட்டதல்ல, ஏறக்குறைய வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்றப்பட்டது. எப்போ அந்த கலவரம் நடந்துச்சோ, எப்போ அங்கே வந்து வீர வணக்கம் செலுத்தினார்களோ, எப்போ 1997 அந்த காலகட்டத்திலிருந்து கொடி இருக்குது. இப்போ 60வது மனைவியில் எங்கள் தலைவருக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு 60 அடி அந்த இடத்துல நாங்கள் கொடி ஏற்றி நாங்கள் வச்சிருக்கிறோம். சரி, எப்பெல்லாம் வந்து இந்த ஜூன் 30க்கு தலைவர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் கொடியேற்றி கொண்டே இருப்பார். அதுதான் அங்கே நடக்கின்ற ஒரு செயல் திட்டம். ஆனால் நேற்று வந்து தலைவர் ஏற்றிட்டு போனதுமே இன்னைக்கு வந்து இந்த சாதி வெறி பிடித்த அந்த போலீஸுக்காரர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா,
நேரம் அங்க போய் ஏன்னா 3-4 நாள் அந்த மக்கள் பூராமே எங்க தலைவர் வருகையை ஒட்டி ஃபுல்லா விழா கோலம் பூண்டிருந்தார்கள். அங்க நிகழ்வுக்காக அவர் வேலைக்கு கூட போகாம இருந்தார். ஏன்னா அன்றாட காட்சி தானே, வேலைக்கு போனா தானே, விவசாய வேலை பார்த்தா தான், ரோட்டு வேலை பார்த்தா தான் அவங்க வீட்டுல வந்து சோறு ஆக்க முடியும். அப்ப 3-4 நாளா வேலைக்கு போல. இன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போன பிறகு அவங்க பூரா அங்க 30-40 போலீஸை தூக்கிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு யாரும் இல்லாத நேரத்துல பார்த்து மத்தியானத்துல எவன் இருப்பேன், மத்தியானத்துல வேலை பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அங்கங்க இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த திருட்டு பயிலுக்கு போவாங்க பாருங்க, அது மாதிரி போய் கொடி அவுத்துருக்குறாங்க. கொடி அவுத்துட்டதுல அது என்ன பெருமை நினைக்கிறாங்க. இது வந்து நான் வந்து உண்மையை சொல்றேங்க, இந்த நேரத்துல இந்தியாவுடைய நீதித்துறையை இவர்கள் மதிக்கிறார்களா மதிக்கவில்லையா? நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அஜித் குமார் என்ற நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மட்டுமல்ல, வாயில போட்டிருக்கிறாங்க, மிளகா பொடிய வாய்க்குள்ள போட்டிருக்கிறாங்க, அந்த உறுப்புகள் ஆண் உறுப்புக்குள்ள போட்டிருக்கிறாங்க, காதுல போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு நீதிமன்றமே சொல்லுது இல்ல, நீதிபதி சொல்றாருல. அப்ப அதே நீதிமன்றம் தான் இப்ப வந்து அந்த கொடிக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல கொடி எடுக்கணும்னு நீ சொன்னீங்க, நாங்க எடுத்தோமா எடுக்கலையா? சாதி வெறி பிடிச்ச போலீஸ் நான் கேட்கிறேன், அந்த நேரத்தில் நாங்க எடுத்தோமா எடுக்கலையா? எல்லா கொடியும் நாங்க எடுத்துக்கிறோம் சொன்ன கேட்டோம்ல. அப்ப வந்து எங்கள் தலைவரும் நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய செயலாளர் சண்முகமன் அவர்களும் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்குடைய தீர்ப்பு தெளிவாக வருகிறது. அந்த வழக்காடிய அவர் பேர் என்ன, திருமூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்களிடம் நான் போன்ல பேசினேன். அவரும் தெளிவாக சொல்லுகிறார், இந்த நீதி முதல்ல வழங்கப்பட்டது இயற்கைக்கு புறம்பானது. ஏன்னா ஒரு நீதி வழங்கும் பொழுது எந்த கட்சிக்காரங்களும் விசாரிக்காமலே ஏதோ ஒரு நீதி கொடுத்துட்டாரு. கொடுத்ததுமே நீங்க சொன்ன மாதிரி மற்ற நீதிபதிகளுக்கு போகிறது. 2 நீதிபதி, சாமிநாதன் இன்னொரு நீதிபதி, 2 சேர்ந்து என்ன சொல்றாங்க, இந்த நீதி தீர்ப்பே இயற்கை விதிக்கு புறம்பானது. ஆகையால் நீங்க வந்து ஒரு தலைமை நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணிருக்கிறார். ரெஃபர் பண்ணாரு என்ன அர்த்தம் உங்களுக்கு? இடைக்கால தடை தானே அதுக்கு அர்த்தம். இல்ல, இடைக்கால தடையா கொடுக்கலாம் கூட அது வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடாதுன்னு தான் அர்த்தம். அதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்லுறேன் கேட்டுக்குங்க. இப்ப ஐயா சண்முகத்தை பேசும்போது எனக்கு தெரியுது, அவர் வந்து கோர்ட்ல வந்து ஆர்டரா கொடுக்காம 2ஆம் தேதிக்குள்ள எல்லா கொடியும் எடுக்கணும் அப்படின்னு முன்னாடி இருந்த முதல்ல இருந்தாலும் ஒரு நீதிபதி அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை கருத்துல வச்சுட்டு இவங்க திருடாங்க. யாரு? இந்த போலீஸ்ல இருக்கிற பொறுக்கி சொன்ன தப்பா எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு பயலை கொலை பண்ணிருக்கிறாங்க, கொலைதாங்க அதுக்கு பேரு, அடிச்சே கொலை பண்ணிருக்கிறாங்க. அப்ப கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எங்க தலைவர் 90ல சொன்ன அந்த டயலாக் தான் நான் வருது. இந்த சட்டமும் இந்த போலீஸும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும்ன்றது உண்மைதானே? ஏங்க 2 ஆணு அம்மாவும் மகளும் நகையை வந்து அது தெரியுமா, வரல தெரியுமா? நகையை வந்து வண்டிக்குள்ள வச்சிருந்தாங்களா, நகையை வண்டிக்குள்ள வச்சுட்டு சாவியை கொடுப்பாங்களா? இதுக்கு பின்னாடியே ஏதோ நடக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. போலீஸ் முதல்ல அதை கண்டுபிடிங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் அங்கே போன் பண்ணி ஐயோ என்னப்பாச்சு தம்பி பாத்துக்கிறோம்பா அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சிறப்பு தான், அதெல்லாம் நம்ம பாராட்டுக்கிறோம். ஏன் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தானே போலீஸ், வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதாங்க போலீஸ். அது மட்டுமல்லாமல் திமுக இருக்கிற சில பொறுப்பாளர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் குற்றம் சுமத்துகிறேன். 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதான். நான் இப்போது குற்றம் சுமத்துகிறேன், கூட்டணி இருந்தாலும் குற்றம் சுமத்துகிறேன். திமுக கூட்டணியை உடைக்கிறது. சில பேர் கேட்கிறாங்க, விடுதலை சிறுத்தை வெளியே போயிருமா, விடுதலை சிறுத்தை வெளியே போயிருமா மைக்க பிடிச்சு கேட்கறாங்க. இல்ல வாயை திறந்து அவங்க பேசணும் இல்லைங்க, வாயை திறந்து பேசணும் இல்லையா? இப்ப இவ்வளவு கொடுமை நடக்குதுல. சட்ட நீதிமன்றம் தெளிவா கொடுத்துருக்கு, நீதிமன்றம் தெளிவா வந்து கொடியை வந்து அவுக்க கூடாது அப்படின்னு இடைக்கால தடை விதித்திருக்கு. அதே மாதிரி எவனையுமே வந்து கோர்ட்ல பிடிச்சி விசாரணைன்னு சொல்லி அடிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்தில் இவ்வளவு இருந்து நீ செய்யறாங்கன்னா நான் நேரடியாக குற்றம் சுமத்துறேங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க போவது விடுதலை சிறுத்தைகள் அல்ல, உடைக்க போவது போலீஸுக்குள் இருக்கும் சங்கிகள். போலீஸ்ல ஒரு சங்கி குரூப் இருக்கும்ல, எல்லா உங்களுக்கே தெரியுமா, நீ ஒரு வழக்கறிஞர் தானே. போலீஸுக்குள்ளே வந்து சில பேர் வந்து அம்பேத்கரிஸ்டா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, சில பேர் எல்லா துறைகள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா இப்ப நேரடியா அமித்ஷா கட்டுப்பாடில் இயங்குகிறதா தமிழக போலீஸ் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. வெக்கமா இல்லையான்ற நான் இப்ப திருப்பி விசாரிச்சேன் எங்க ஊர் மக்கள்கிட்ட. ஏன்னா நீங்க எல்லாம் எப்படா தடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொல்றாரு, யாரும் இல்லாத நேரத்தில் திருடர்களை போல் வந்தார்கள் சொல்றாங்க. நானா சொல்றேன், திருடர்களை போல் மறைந்து வந்து டபக்கன் கொடி அவுத்துட்டு போயிட்டாங்க. 2-3 பொம்பளை பிள்ளை இருக்கும்போது எழுத்து அவுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா. அப்ப சாதி பூத்தியான்றேன்.
இல்ல ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரும்ல, அங்க இருக்கிற அமைச்சர்கள் இன்னும் அவ்வளவு பெரிய சிறப்பா வந்து இந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க, இன்னமும் அந்த மக்களை வந்து அந்த இதுல தலைவர் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் அப்படின்னு சாதி வெறி புத்தியோட சேர்ந்து செயல்பட்டார் சந்தேகம் வர வருதுல்ல நமக்கு. அவர் சொல்ல வேணாமா, ஒரு அமைச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? வந்த பிறகு அந்த பயலப்பை வந்து கொண்ட பிறகு ஒரு அமைச்சர் போய் போனை போட்டு கொடுக்குறாருல. அப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கொடியை போய் எடுக்காதீங்கடா, பைத்தியக்கார பயல்களா, அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னா தப்புன்னு சொல்றதுக்கு புத்தி இல்லையா? இல்ல அவரே சேர்ந்துதான் எடுத்த பரவாயில்லன்றாரா? சந்தேகம் வருது இல்லைங்க, எனக்கு சந்தேகம் வருதா வரலையா? இல்ல நான் மீண்டும் கேட்கிறேன், பத்திரிகையாளர் கோபமா பேசும் தப்பா எடுக்க வேண்டாம். பத்திரிகையாளர் பூரா எங்க தலைவர்கிட்ட மைக் கொண்டு கூட்டணியில வந்து நீங்க மாறுங்களா, நான் நேரடியாக கேட்கிறேன். இப்ப இது மாதிரி நடந்திருக்குல்ல, நீதிமன்றத்தில் தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்டு அது எல்லா பத்திரிகையில வந்து அண்ணன் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளை போல அவர் இந்த திமுக கூட்டணி வந்திருக்கு. அவங்க கட்சி ஒரு முக்கியமான கட்சி, மறுக்க முடியாது. இன்னைக்கு அவர் கோவப்பட்டு வெளியில போனார்னா நீங்க ரோட்டுக்கு போயிருவீங்க, அதான் உண்மை. நீங்க போனா நாங்க தான் வந்து ரொம்ப வந்து பிஜேபி வந்துரு சங்கிகள் வந்துருவார்கள் காப்பாற்ற வேண்டும், நாங்க தான் அன்பு கட்டளை இல்ல கொள்கை கோட்பாடு கட்டளை கிடக்கிறோமே. அதான் எங்க இருக்கிற பிரச்சனையே, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதாங்க. உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கலாம், மனம் உடஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்க பிரச்சனை என்னன்னா சங்கி பேர் இங்க வரக்கூடாது ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக நாங்கள் பக்கபலமா இருந்தால் நீங்களே ஏன் சங்கிகளாக மாறுகிறீர்கள் போலீஸோட சேர்ந்து? உண்மையிலே எவன் எந்த கட்சிக்காரன் ஏற்ற மாட்டேன். நீ எவ்வளவுதான் கூட்டணி வச்சு பாண்டு போட்டு நீ எங்க தலைவரோட வந்து அப்படி இப்படின்னு பேசி தலைவர் பக்கம் மட்டும் வாங்க வணக்கம் அண்ணே அப்படி இப்படி அப்படின்னு அமைச்சர்களே பேசுவாங்க. இவர் எங்க தலைவர் வந்து ஒரு மனித மாண்பு மிக்க ஒரு மகான் இல்ல, அவர் வந்து அவங்க மன்னித்து விடுவார். ஆனா ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கிறேன். இதோட எனக்கு வந்து 100வது போன், இப்ப நீ தான் பக்கத்துல இருந்து பாக்க 100 போன் வந்துருச்சு அந்த ஊர்ல இருந்து. நாளைக்கு போய் நான் கொடி ஏத்துறேன்றாங்க. இப்ப நாளைக்கு போய் எங்க பயல்களில் போய் ஏத்துங்கன்னு சொல்லி அவங்க இப்ப எல்லாரும் எங்க கட்சியோட அமைப்பு செயலர் நாளைக்கு காலைல போய் 11 மணி ஏத்துறேன்றாரு. கொடியை போய் ஏத்துனா நீ வருவ, கலவரமாயி ஒரு சிக்கல் ஆகி திருப்பி வந்து கூட்டணியில் சிக்கல் வரணும் ஆசையான்னு கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி தப்பா ரைட்டா? போலீஸ் கிட்ட கேட்கறீங்க நீங்க? நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், பத்திரிகையாளர்கிட்ட கேட்கிறேன். பத்திரிகையாளர் இங்க நடுநிலைவாதி 4 தூண்கள் ஒரு தூண் பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளர் திருப்பி கேட்கிறாங்க எங்கள்கிட்ட, கூட்டணி விட்டு போயிருவீங்களா, கூட்டணி உடைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாருல்ல. ஒருவேளை திமுகவே நினைக்குதோ நம்ம நல்லா டார்ச்சர் கொடுப்போம், வெளியே போனா விசிக போட்டோம், பாமக நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொல்லுகிறேன், விசிக வெளியே போனா போட்டோம், கொடியெல்லாம் எடுக்க சொல்லிடலாம், அதான் பாமக வெயிட் பண்ணிட்டு இருக்க, உள்ள கூப்பிட்டுக்கலாம், 2 பேரும் அவங்களுக்கு கொண்டு தானே நினைச்சுக்க மாட்டாங்களா? அதாவது ஒருவேளை அப்படி செய்ய மாட்டோம் நாங்க. ஜனநாயகத்துல நீங்க இல்ல நான் திமுக செய்யும் சொல்றேன். அப்படி திமுக செய்தால் திமுகவுக்கு என்ன இழப்பு, விடுதலை சிறுத்தைகள் என்ன இழப்புன்ற தெளிவுபடுத்த விரும்புகிறேன், அறிவுபூர்வமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எங்களுக்கு வந்து 4 எம்எல்ஏ வேணுமா நட்டமாகலாம், உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே போய்விடும். நான் எச்சரிக்கையாக சொல்லவில்லை, அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய நன்மை கருதி நான் சொல்றேன். நீங்களாம் ஆட்சியிலேயே இருந்து பழகிப்பட்டீங்க, ஆட்சி இல்லாட்டினா உங்களால் வாழவே முடியாது. அப்படிதான் சூழ்நிலையா இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவருக்கு எம்எல்ஏ ஒன்று தான், எம்பி ஒன்று தான், சாதாரண அடிமட்ட தொண்டனாலும் ஒன்று தான். எங்கள் தலைவர் அப்படிலாம் வந்து எதுக்கு மயங்கரா இல்லை, யார் எங்கள் தலைவரெல்லாம் விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்னும் எவனும் இந்த பூமியில் பிறக்கலை. ஆனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. நான் சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், ஒன்று அவங்களை வந்து நான் இழிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. தளபதி ஸ்டாலின் நல்ல மனிதன் என்று நாங்கள் நம்புகிறோம், ஒரு நல்ல அந்த மக்களுக்கு பாடுபடுற என்று நம்புகிறோம். தயவு செய்து உங்கள் அமைச்சர்களுக்கு நீங்கள் வலியுறுத்துங்க. கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கலங்க, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கா இல்லையா? அப்ப கோர்ட்டை மீறி என் கொடி எடுனா இது சாதி புத்தியா இல்லையா? அதே ஆளு கேட்கிறேன், அந்த ஊர்ல எங்களுக்கு செத்த பிறகு சென்று அடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு பாதை இல்லை, சுடுகாட்டுக்கு செல்வதற்கு பாதை இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நேரடியாக அமைச்சர் மூர்த்தியை சந்தித்து எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் முறையிட்டு இருக்கிறார், என் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. கேட்டோம்னா திராவிட மாடல்ன்றது, எல்லாருக்கும் எல்லான்றது, அதை செஞ்சிருக்கணும்ல. நீ ரோட்டை போட்டு கொடுத்துட்டு ஏன் எங்க தலைவரே பேசியிருக்கிறாரு இது சம்பந்தமா, எங்க தலைவரே இது சம்பந்தமா பேசியிருக்கிறார். அப்ப இதுக்கு நீ ரோட்டு போட உனக்கு துப்பு இல்ல, கொடியை மட்டும் வந்து எடுக்கிற, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து எடுக்கிறேன்னா இதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு வந்து திராவிடம்ன்ற பேர்ல சாதி புத்தியோடு செயல்படுகிறீர்களா அப்படின்ற சந்தேகம் வலுவாகி கொண்டே இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இப்ப வலுவாயிடுச்சுன்னா, தொடர்ந்து பாமக மேல வந்து ஒரு பரிவும் பாசத்தையும் திமுக காட்ட தொடங்கிடுச்சு, அவங்களுமே கிட்டத்தட்ட காட்ட தொடங்கிட்டாங்க. விசிக வந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு திமுகவே விரும்புதான்னு கேட்கிறேன். ஏன்னா நான் திமுக இருந்து நீங்க வெளியேறீங்களா அப்படிலாம் நான் கேட்கல, நீங்க உறுதியா இருக்கிறீங்க. ஆனா அந்த மனநிலைக்கு இன்னைக்கு திமுக வந்துருச்சான்னு கேட்கிறேன் நான். உங்களுக்கு தெரியுதா அப்படி என்ன தெரியுதான்னு கேட்கிறேன். பிரதர், எங்களுக்கு இந்த அரசியல் கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது பிரதர். அரசியல் அது நடக்குமா இது நடக்குமா? எங்க தலைவர் நேர்மையானவர்,
நாங்கள் சங்கி பெயர் உள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக திராவிட முன்னேற்ற கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்தியான்ற கூட்டணியை தமிழ்நாட்டில் தேசிய, அதாவது முற்போக்கு அணியை உருவாக்குனது, மதச்சார்பற்ற முற்போக்கு அணியை உருவாக்கிய பங்கு தலைவருக்கு உண்டு. நாங்களே உருவாக்கிய குழந்தையை நாங்களே கழுத்தறுத்து கொள்ள மாட்டோம். உங்களை சொல்லவே இல்லைண்ணே. இப்ப அண்ணன் செல்வ பெருந்தகை போயிட்டு திரு ராமதாஸ் சந்திச்சார் இல்லையா? அப்ப சந்திக்கும் பொழுது இந்த சந்திப்பு வந்து ஐயா ஸ்டாலினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட போய் சந்திச்சிருக்காரு. அவர் தான் சொல்றாரு விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதனால கேக்குறேன் நான். பிரதர், நான் இந்த நேரத்தில் நான் பேசுனா ரொம்ப சர்ச்சையாகி போயிடும். இல்லண்ணா, இது நியாயமான சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுதுங்க. தப்பாயிடும். நீங்க கேளுங்க, கேளாம போங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்னா பல பேர் முகத்திரையை கிழிக்க வேண்டியிருக்கு. சரியா? நான் கூட்டணி இருந்துட்டு ஒரு கூட்டணியின் நலன் கருதி இன்னொன்னு ஜனநாயக கோட்பாடுகளை உருவாங்கனால இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். விசிகாவும் பாமகவும் நல்ல ஒரே கூட்டணியில் இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அந்த செல்வ பெருந்தகை சொல்றாரு. அவர் உங்க கூட்டணி கட்சியில முக்கியமானவர், இந்தியாவை ஆள போகின்ற கட்சியை சார்ந்த பிரதிநிதி அவர் தான். ராகுல் காந்தி சொல்றாரா தலித்துக்கு எதிர்ப்பாக அணிதிரட்டிய குரூப்போட போய் சேரலாம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுகிறாரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பா ஒரு காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற என்று கூட சொல்லலாம். பாமகவோட சேரலாம்ன்றது அவர் சொல்லுகிறாரா? செல்வ பெருந்தகை நான் நாகரிகம் கருதி நான் இப்பொழுது அவரை பற்றி பேச விரும்பவில்லை. பேசணும்னா ரொம்ப அசிங்கமாயி போய் அவரை பத்தி பேசணும்னா அவர் கொள்கை கோட்பாடை பத்தி பேசியாங்கன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசியாங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட். அதோட நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பேசுறது தப்பான ஸ்டேட்மெண்ட். எங்களுக்கு எவன் டைரக்ஷன் கொடுக்குறீங்க, எவனும் இங்க பறக்கல. புரியுதா? எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும் எப்ப எவனோட கூட்டணி வைக்கிறது, எப்ப எவனோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் எங்க தலைவர் தெளிவு சொன்னார் இல்லையா? பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் விடுதலை செய்தி இருக்க சொல்லியிருக்காரு சொல்லலையா? பாமகவில் இருக்கின்ற சாதி வெறியர்களை, வன்னிய தோழர்களை, அன்பு நண்பர்களை நெறிப்படுத்த வேண்டும், அங்க இருக்கிற உழைக்கு மக்களை நம்ம போயிட்டு கூட்டி வர வேண்டும் சொன்னார சொல்லலையா? அதே மாதிரி பிஜேபி இருக்கிற இந்துக்களை நம்ம மீட்டெடுக்க சொன்னார சொல்லலையா? எல்லாமே ரைட்ன. திமுகவுடைய ஒப்புதல் இல்லாமையோ இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு சமிக்கை இல்லாமையோ இப்படி போன விஷயங்கள்லாம் அவர் அண்ணன் பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நாங்க நம்புறோம். அண்ணன் அப்ப திமுகவுடைய அடிமைன்னு சொல்றியா? அப்படி சொல்லலையே. அப்ப நீ சொல்றத பார்த்தா என்னமா அவர் சுய புத்தி இல்லாத மாதிரி அவர் சொல்றதே அவர் வாயில குலைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீ பேசி இருக்கிற. பேசல. அப்படிதான் சொல்ற நீனு. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பேசுறாரு, இதெல்லாம் இப்ப இவர் பேசுறது திமுக சங்கடத்தை ஏற்படுத்தும் அவருக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் அண்ணன் சொல்றாரு இல்லையா, அவர் கருத்து சொல்றாரு. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அன்பு நெறியாளர் அவர்களே, எவன் எந்த இளவுல கூட்டணி வைக்கிறான் வைக்காம போறான் எங்களுக்கு தேவையில்லை. எங்க கொடி என்பது எங்க தலைவருடைய குழந்தையை மாதிரி அவர் திருமணமே செய்து கொள்ள எங்க தலைவர் பிரேரணப்படுத்தினார். இந்த கொடி என்பது நமது குழந்தையை போன்றது, எனது குழந்தையை போன்றதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கொடியை எவன் கையை வச்சாலும் நாங்க அப்புறம் உண்மையான சிறுத்தை முகத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் பின்னாடி கேட்கன்னு கத்தப்படாது. எல்லாம் இந்த உலகம் பார்த்துருக்குது. 90 விடுதலை சிறுத்தை என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துருக்குது. மக்களால் கூட்டணி செஞ்சு வைத்து என்ன செய்யுதுன்னு பார்த்துருக்குது. அரசியல் ரீதியாக அது களத்தில் எல்லாமே செஞ்சவரே எங்கள் தலைவர், மக்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக. ஆனால் சும்மா சீன்றதி பார்க்குற மாதிரி கொடி அவுத்தம்னா இவர் ஆப்பாயிருவார், அப்படியாக இப்படியாகலாம் பண்ணிக்கிறது இல்லை, டைவெர்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த டைவெர்ட் பண்ணால் கொடி மேட்டர் நீங்கள் போயிட்டு இருப்பேன். கொடி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமாடா, நான் சீரியஸாக சொன்னேன். கொடி முக்கியமானதுனா பைத்தியக்கார பயல்களா நீங்கள் ஒரு காலம் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நீ திராவிட முன்னேற்ற கழகம் நீ ஆரம்பிக்கிறப்ப இங்கிட்ட அண்ணா திராவிட ஆரணும் கொடி ஊர் பூரா ஏற்றுனீங்களே, அப்போ எவ்வளோ ஒரு நீதி சொல்லியிருந்தானா? நான் கேட்கறது தெரியாம அப்போ ஏத்து ஊர் ஊரா ஏத்துனீங்களா? எங்க கொடிதான சிறப்புன்னு போன அது மாதிரி எங்களுக்கு ஓம் பிள்ளை உனக்கு முக்கியம்னா எங்க பிள்ளை எங்களுக்கு முக்கியம் தானே. அப்ப நாங்க பாதுகாத்தானே ஆக வேண்டியிருக்குது. எனக்கு அரசியல் அவர் நீதிபதி கிளீனா சொல்றாரு, அந்த கோர்ட்லேயே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் அந்த அரசியல் கட்சியெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ தீர்ப்பு வழங்க வேண்டும். நீ தீர்ப்பு வழங்காமல் இருப்பது இது இயற்கைக்கே புறம்பானதுன்றாரு. அவ்வளவு பெரிய வேர்டு, அதாவது நேச்சர் ஆஃப் லாக்கே தவறானதுன்றாரு. இது செருப்பை வச்சு அடிக்கிற மாதிரி சொல்றாருல, அறிவு வேணாம். நீ சும்மா இருக்க தம்பி, சும்மா இருக்கா, அமைதியா பேசுன்னு சேகின் கட்டாதீங்க. ரைட்டா? இது அயோக்கியத்தனம். இதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் நீதிமன்றம் ஒரு குற்றவாளியை கொண்டு போனேன்னா அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சாலும் கூட அவனை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும். நீதிமன்றம் தான் அவனுக்கு தண்டனை வழங்கும். நீ கம்ப வச்சுட்டு அடிக்கிறது, குண்டில வச்சுட்டு குத்துறது, வாயில குத்துறது, இந்த வேலையில இந்த அயோக்கியத்தனம் செய்வேன். ரவுடி பையன் செய்வேன். அப்ப போலீஸுக்கு ரவுடிக்கு என்ன மாற்று கருத்து? இப்ப நான் பொறுக்கின்னு சொன்னேன், ஒரு படத்தை சொன்ன டயலாக் என் சொந்த டயலாக் இல்ல. போலீஸ்னா பொறிக்கான்னு சொன்னாங்க. அப்ப பொறிக்கத்தனமான இருக்கு. நானா பேசுறேன், மக்கள் பூரா பேசுறான்ல. அதே நேரத்தில் நீதிமன்றம் கொடியை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி யாருக்கு எதிர்ப்பாக? இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவில் ஒரு கொள்கைக்காக போராடக்கூடிய கட்சி, அவருடைய தலைவரே சொல்றாரு என்கிட்ட பேசியிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் பேசினார் இல்லையா? விசிகா கொடியை நேத்து ஏத்தனை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஒரு புறம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய பேசப்பட்ட பொருளாக இருக்கிறது அஜித்துடைய மரணம். நேரடியாக போலீஸார் அடிக்கத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளவு அவலங்கள் நடக்கும்போது விசிகாவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸ்டாண்டு என்னன்றத காலம் தீர்மானிக்கும், பொறுத்திருந்து பாருங்க. 2026 நாங்கள் புரிஞ்சுக்கலாமா?
காலம் தீர்மானிக்கும், பொறுத்திருந்து பாருங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.